உருவாக்குறத என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல நிறைய தன்னார்வலர்கள் தாங்களா போயிட்டு ரோட்ல காணும் சின்ன சின்ன குறைகள். இப்போ ரோட்ல ஒரு செக்ஷன்ல ஜல்லி கொட்டி இருப்பான், நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், அது ஒரு சின்ன ஜல்லி தான் கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தெரியும். ஒருத்தர் ஸ்பீடா வரான்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பீடா வர வந்து அந்த ஜல்லி மேல போது அப்படியே ஸ்பிட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் அந்த வாலண்டியர்ஸ் போயிட்டு அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த பேரிகார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பேரிகார்ட்ஸ் எடுக்கிறோம். அது வந்து 1 year 2 year முன்னாடி பேரிகார்ட்ஸ். அப்ப நைட்ல வந்து பேரிகார்ட்ஸ் நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்க, ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் போட்டாங்க. இது போல சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் மூலமா நாகர்கோவில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் வந்து இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு பண்ணோம்னா, சாலை வந்து எல்லாருக்குமே பொதுவானது. சாலை வந்து நமக்கு மட்டும் கிடையாது. அதுல வந்து விலங்குகள் போகலாம், 2 wheelers 4 wheelers எல்லா விதமான வெஹிக்கிள்ஸும் போகும், மனுஷன் நடந்து போவோம். அப்படி சாலைகள் பொதுவாக இருக்கும்போது நம்ம காவல்துறையினர் மட்டும் என்போர்ஸ்மெண்ட் பண்ணி நம்ம ஆக்சிடென்ட் வந்து பிரிவென்ட் பண்ண முடியாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வருஷந்தோறும் குறைந்தபட்சம் 300 ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப 300 ஆக்சிடென்ட் நடக்கும்போது 300 ஃபேமிலி வந்து பாதிக்கப்படுது. அப்ப 300 ஃபேமிலி பாதிக்கப்படும் போது அந்த சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றது நீங்க உற்று நோக்கினா புரியும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, வந்து ஜாயின் பண்ணும்போது பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. மறுநாள் ஒரு 2 days கழிச்சு அவங்களோட 2 பொண்ணுங்க வந்து பாக்குறாங்க, அப்பா இறந்துட்டாரு சார், எனக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த அப்பாவோட அந்த இறந்து போன இன்சூரன்ஸ் கிளைம் வந்துச்சுன்னா என்னால ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க யோசிச்சு பார்த்தா புரியுது, ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த பசங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், அந்த பசங்களோட உலகமே அவங்க அப்பாவோட தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவை நம்பிதான் அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க அப்பா சம்பளத்தை நம்பிதான் காலேஜ் போயிருக்காங்க. ஸோ உலகம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், பெரிய சப்போர்ட்டோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா அவங்க படிக்க போயிருப்பாங்க. சடனா ஒருத்தர் இறந்து போறாங்க, ஒருத்தரோட இழப்பு வந்து அந்த குடும்பத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த சொல்றதுக்கு அந்த ஒரு ஆக்சிடென்டோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுல நிறைய ஆக்சிடென்ட். இப்ப ரபர் பேட்டர் ஆக்சிடென்ட் நடந்தது நாகர்கோவில். 2 பேரும் சின்ன சின்ன பசங்க, 18 வயசு பையன், 17 வயசு பையன். அப்ப அவங்க பேரண்ட்ஸோட திங்கிங், அவங்க மனநிலை போது பாருங்க. அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த பசங்க நம்ம படிச்சு நம்ம குடும்பத்தை பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு இவங்கதான் முக்கியமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது சடனா ஆக்சிடென்ட் இறந்து போகும்போது அந்த குடும்பத்தை யார் பார்ப்போம்? ஸோ அது போல வந்து நிறைய விபத்துகள் வந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது காவல்துறை மட்டும் ஏதோ ஒரு ஃபைன் போடுறதுனாலயோ இல்ல ரெகுலேட் பண்றதுனாலயோ என்போர்ஸ்மெண்ட் பண்றதுனாலயோ இந்த விபத்துகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து யாருக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா உங்களோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்களும் நாங்களும் இணைந்து பொதுமக்களோடு இணைந்த ஒரு காவல்துறை தான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அது நிறைய சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. ஸோ அப்படிதான் ஊர்காவல்துறைக்கான ஒரு திட்டம் தொடங்கி சாதாரண தொடங்க திட்டம் இதுவரைக்கும் 2800 சிசிடிவி கேமராஸ் வந்து கிராமங்களில் போட்டிருக்கோம். 2800 சிசிடிவி கேமராஸ் வந்து ஒரு குறைந்தபட்ச நம்பர் கிடையாது. அப்போ எல்லா கிராமங்களிலும் நமக்கு சிசிடிவி கேமராஸ் வந்து இப்போ குறைஞ்சிடும். ஸோ இதனால குற்றங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ அப்போ காவல்துறை பொதுமக்களும் இணைஞ்சு ஒரு விஷயத்தை பண்ணா அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வருது, அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. ஸோ அதனாலதான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் ஒரு கான்செப்ட் உருவாக்கி பொதுமக்கள் காவல்துறையில் இணைந்து இந்த சாலைகளுக்கான சின்ன சின்ன குறைபாடுகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணதன் மூலமா விபத்துக்களை தடுக்க முடியும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது, சாலைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். சில இடத்துல ரோட் சைட்ல பார்க்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபுட்பாத்தை நம்ம ஊர்ல வந்து காண முடியும். பொதுமக்கள் நடக்கிறதுனா அந்த நடைபாதை இருக்கு. ஆனா அந்த நடைபாதையில எல்லாமே என்ன பண்றாங்க, வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணிட்டு போறாங்க. அதனால மக்கள் வந்து நடைபாதை நடக்க முடியாம ரோட்ல நடக்கிறாங்க, நடந்து போறதுனால ஆக்சிடென்ட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சோ அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து போய் வாட்ச் பண்ணி நோட் பண்ண முடியாது. சோ நீங்க என்ன பண்ணணும், இதுவரை ஃபுட்பாத்லயோ இல்ல நடைபாதையிலோ ஏதாச்சும் வெஹிக்கிள் பார்க் பண்ணிருக்காங்க, இல்ல அன்ஆத்தரைஸ் பார்க் இருக்குன்னா நீங்க உடனடியா எங்களோட நாலேஜ் வந்து கொண்டு வந்தா உடனடியா நாங்க ரிமூவ் பண்ணி அவங்களால ஃபைன் போடுவோம். ரோட்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்ல பேரிகார்ட்ஸ், நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய எலக்ட்ரிக்கல் போல் இருக்கு. நைட்ல வந்து விஷயம் தெரியாது. நைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் போல் இருக்குன்னா அது நம்ம கண்ணுக்கு வந்து விசிபிளா தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது மூலமா 4 ஆக்சிடென்ட் வந்து தடுக்க முடியும், 2 உயிரிழப்பை வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ அதனால வந்து ரொம்ப சின்ன ரோடு, ஆனா அதோட இம்பாக்ட் வந்து பெருசாகும்.
ஸோ அங்க சொன்ன மாதிரி நீங்க பண்ற ஒர்க்குக்கு வந்து பெரிய ரெகனைசேஷன் தான் கிடைக்காது, பெரிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிலாம் வராது. பட் நீங்க பண்ற ஒர்க்குக்கு வந்து ஒரு உயிராவது காப்பாற்றப்பட்டா உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நம்மளால குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு, நம்மளால ஒரு உயிர் வந்து சேவ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌடா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ரௌட்னஸ் வந்து கண்டிப்பா இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமா வந்து நம்மளால முடிந்தவருக்கு ஆல்ரெடி நாங்க சொல்ற மாதிரி ஜீரோ ஆக்சிடென்ட் கன்னியாகுமரி தான் எங்களோட நோக்கம். அதை நம்ம நோக்கி போகணும்னா நாங்க மட்டும் நடந்தா கண்டிப்பா முடியாது. எங்களோட கைகளோட உங்களோட கைகள் சேர்ந்தா மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். நிச்சயமா நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம், ரோட் சேஃப்டி கிளப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து காவல் ஏரின்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா மூலமா ஆட்டோமேட்டிக் ஃபைன் சிஸ்டம் அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ அப்பயாவது மக்கள் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்பட்டு எல்லாருமே ஹெல்மெட் போடுவாங்கன்னு சொல்ற நோக்கத்தோடு தான் டெக்னாலஜி சப்போர்ட்டோட இந்த காவல் ஏரி மூலமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கூட நிறைய கோரிக்கை இருக்கிறாங்க, ரோடு நல்லா இல்லை, ரோடு சரியா இல்லை, ஆனால் நீங்க இதை பண்ணி என்ன ஆகும்னா ஓகே அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க சாலைகள் போடுவாங்க. பட் எங்களோட நோக்கம் இப்போதைக்கு ஒரு உயிரை காப்பாற்றும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் இந்த தருணத்துல இந்த ஒர்க்கிங் டேஸா இருந்தாலும் இந்த சமூகத்தின் மீது உள்ள அதிக பற்றின் காரணமா இந்த சமூகத்துல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்வேகத்தோட நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் என் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்த டிராபிக் இன்ஸ்பெக்டர், டிராபிக் எஸ்ஐ, எல்எம் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாருக்கும், டிராபிக் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் மூலமா நம்ம டிராபிக் போலீஸோட இணைந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை ஒரு ஆக்சிடென்ட் டிஸ்ட்ரிக்டா மாற்றணும். திரும்பவும் சொல்றேன், எங்களோட நோக்கம் வந்து பயணி போடுறதோ இல்லை யாரையும் தண்டிக்கிறது கிடையாது. எங்களோட நோக்கம் ஒரு உயிருக்கு கூட ஏற்படாம தடுக்கிறதுக்கு மட்டும்தான் எங்க போலீஸோட நோக்கமா இருக்கு. இது எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நிச்சயமா எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.